பணத்தை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான 3 கால் தவளை. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதுகு பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய காசு மூட்டைய சுமந்துக்கிட்டு உள்நோக்கி வரா மாதிரியான ஒரு இந்த 3 கால் தேரை அப்படிங்கிறது வாய் வழியா நாணயங்களை கக்கக்கூடிய தன்மையில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அமைப்பை பேசாரி தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தவளையினுடைய விலை சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, பணத்தை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான 3 கால் தவளை. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3 கால் தவளையை நம்ம இல்லத்துல வைக்கிறதால பண ஈர்ப்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த தவளையோட வாயில நாணயத்தை வச்சிருக்கே, எதனால நாணயத்தோட அந்த தவளையை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம்? இந்த நாணயத்தோட உள்ள இந்த 3 கால் தவளையை எந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சா நமக்கு செல்வம் சேரும்? இதை பத்தின பதிவு தான் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி www.srishtioli.com இது நம்மளோட வெப்சைட்குள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து அதன் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சிருஷ்டி ஒளி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வர புது பதிவுகளையும் பார்த்து என்னென்ன வீடியோஸ் நம்ம போடுறோம், என்னென்ன பிரயோஜனமான பொருட்கள் இருக்குது சிருஷ்டி ஒளியில், அதை வாங்குறதால நமக்கு என்ன பலன், அதனுடைய தன்மை தாத்பரியம் என்ன, இதை முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பொருளை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டினியூஸா நம்ம சேனலை பார்க்கறதால நம்ம ஆலயத்துல என்னென்ன மாதிரியான பூஜைகள், என்ன ஹோமங்கள் நடக்குது, அதுல நம்ம போய் கலந்துக்கிறதால என்ன பலன், இதை பத்தின முழு விவரங்களும் அடிக்கடி நம்மளுடைய சேனல்ல வர பதிவுகள்ல போட்டுட்டு இருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஷாப் எங்க இருக்கு புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக, சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க நேர்ல வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணணும். நேர்ல வந்து இங்க இருக்கக்கூடிய பொருள்களுடைய தன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க நேர்ல வந்து ஃபேஸ் ரீடிங் பார்க்கலாம். ஃபேஸ் ரீடிங் மூலமா பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு. இதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போய் அந்த 3 கால் பச்சை தவளையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த 3 கால் பச்சை தவளையை நேர்லயே காமிக்கிறேன். இதோ பாத்தீங்க இல்லையா, இதுதான் 3 கால்களை உடைய பச்சை தவளை. இந்த தவளையை பார்க்கும் போதே நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல இருக்கு. இது முதுகு பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய காசு மூட்டைய சுமந்துக்கிட்டு உள்நோக்கி வரா மாதிரியான ஒரு அமைப்பு. இதனுடைய வாய் பகுதியிலையும் ஒரு நாணயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சைனீஸோட நாணயம் அப்படின்னு சொல்லலாம். நாணயத்தை வாயை திறந்து அந்த நாணயத்தை வந்து வாயில கவ்விக்கிட்டு தாவும் அமைப்புல நம்ம இல்லத்தை நோக்கி வரா மாதிரி இருக்கு. இந்த பச்சை தவளையை நம்ம இல்லத்துல வைக்கிறதால பலவிதமான தன ஆகர்ஷணம் நம்ம இல்லத்துக்கு வரும். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா 3 காலுடைய பச்சை தவளை, பச்சை தேரைகள் தான் நிறைய இருந்ததா புராணங்கள்ல சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்க்கும்போது 2 கால் தேரை, 2 கால் தவளை தான் நம்மளுடைய வீடுகள்ல, வயல் புறங்கள்ல இங்கெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா 3 கால்களை கொண்ட தேரை, தவளை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா புராணத்துல அந்த கதையெல்லாம் எடுத்து படிக்கும்போது நம்மளுடைய குருமார்கள் அந்த ஸ்டோரிலாம் நமக்கு சொல்லும் பொழுது 3 கால் தேரை, 3 கால் தவளை இது வந்து நிறைய இருந்துதான். இந்த 3 கால் தேரை அப்படிங்கிறது வாய் வழியா நாணயங்களை கக்கக்கூடிய தன்மையில இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமைப்பை பேஸா கொண்டுதான் இந்த தவளை அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த தவளையை நம்ம இல்லத்துல எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டோட நுழைவாயில் இருக்கு இல்லையா, நுழைவாயில்ல வீட்டை நோக்கி உட்புறம் பார்த்தா மாதிரி, எப்படி கிரகலட்சுமி போட்டோ, காளியுடைய பாதம் அதெல்லாம் நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வரா மாதிரி மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டை உள்நோக்கி பார்த்தா மாதிரி இந்த தவளையை வந்து நம்ம இப்படி உள்பக்கம் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிடணும். இப்படி வச்சோம்னா
பண ஈர்ப்பு அப்படின்றது நம்ம இல்லத்துல இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத வீண் வரைய செலவு அப்படிங்கிறது நம்ம இல்லத்துக்கு வராது. நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் சம்பாதிச்ச பணம் என் கையில் தங்கவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு செலவு வருது, மெடிசன் செலவுக்கு போகுது, ஹாஸ்பிட்டல் செலவாகுது, அதே மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் பொருள் ரிப்பேர் ஆயிடுது, லைட் ஃபியூஸாக போகுது, இல்லை பிளம்பிங் செலவு, கார்பெண்டர் செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகள் எவ்ரி மாதம் நான் பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே வரும்போதே, சேலரி வாங்கிட்டு வரும்போதே எனக்கு ஏற்ற மாதிரியான செலவு ரெடியாக வீட்டில் இருக்குது, ஸோ எனக்கு சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நம்ம கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வீண் விரைய செலவு தடைபடும் இந்த தவளையின் மூலமாக. ஸோ அற்புதமான, ரொம்ப அழகா க்யூட்டா, ரொம்ப சின்ன சைஸ்ல 3 காலோட இந்த காயினை சுமந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தாவி வரா மாதிரியான இந்த பச்சை தவளைய எந்தெந்த இடத்துல வைக்கணும்னா வீட்டோட உள்நோக்கி தான் வைக்கணும். எங்க வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி இதை வைக்கக்கூடாது. ஏன்னா இதுல ஒரு நல்ல தன்மை இருக்கு. நம்ம பாத்ரூம் ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை பெட்ரூமை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கும் பொழுது அந்த தன்மை நீங்கிடும். ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வைக்கக்கூடாத இடம் அப்படின்னா பாத்ரூம், பெட்ரூம் இதை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கக்கூடாது. வெளிப்பக்கம் வாசலை நோக்கியும் வைக்கக்கூடாது. உங்களோட ஹாலில் வீட்டுக்குள்ள வரா மாதிரி வைங்க. காளி பாதத்தை நீங்கள் எப்படி மாட்டுவீங்க அந்த மாதிரி உள்பக்கம் வரா மாதிரி வைங்க. அப்படி வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் கிடைக்கும். அதே மாதிரி தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தவளையினுடைய விலை, அற்புதமான பச்சை தவளையோட 3 கால் பச்சை தவளையோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கம்மி. 900 ருபீஸ்ல 3 கால் பச்சை தவளை, தன ஆகர்ஷணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தவளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.